இது கேமரா, இது சார்ஜர், இது லென்ஸு, இது பேட்டரி, இது மெமரி கார்டு. ஓகே. மெமரி கார்டு வந்து எப்போவுமே கேமராவில் தான் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது தான் இது நம்ம கைட்டவே தேவைப்படும். ஓகே. மெமரி கார்டு எந்த இடத்துல போகும்னா கேமராக்கு கீழே இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். பண்ணிக்காமி. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட் வந்து காமி. அந்த ஸ்லாட் எப்படி காமி? பேட்டரிக்கு சின்னதாக ஒரு ஸ்லாட் இருக்கா? எனக்கு தெரியல. ஓகே ஓகே. இங்கே மேலே பெருசாக இருக்குல்ல, அந்த ஸ்லாட் வந்து பேட்டரிக்கு. ஓகே. கீழே இருக்கிற சின்ன ஸ்லாட் வந்து மெமரி கார்டு. இப்படி காமி, வீடியோவில் இப்படி காமி. ஓகே. இந்த கீழே இருக்கு இல்லையா, பேட்டரிக்கு பாட்டம் சைடு இருக்குல்ல, அதுதான் மெமரி கார்டு. கரெக்டா? ஓகே, தேங்க்யூ. மெமரி கார்டு போட்டோன்னா போடு. லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். கேட்டுச்சு. மெமரி கார்டு போட்டோன்னு அர்த்தம். ஓகே. இப்போ பேட்டரியை வந்து நம்ம பேட்டரியில் காலி ஆயிடுச்சுன்னா கேமராலேயே ஷோ பண்ணும் லோ பவர்னு. ஓகே. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, இங்கே 3 பின் இருக்கும், இந்த இடத்துல 3 பின் இருக்கும். அதுக்கு நேராக கரெக்டாக இப்படி வச்சு இப்படி ஓகே பவர் சப்ளை கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து இங்கே லைட் எரியும். ஃபுல் ஆயிடுச்சுனாலும் லைட் எரியும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன இண்டிகேட் பண்ணும்? க்ரீன் கலர் லைட்டு, ஆரஞ்சு கலர் வந்து சார்ஜ் ஆக போகுது. ஓகே. சரி, அதை ரிமூவ் பண்ணிக்காமி பேட்டரியை. அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணோன்னா பேட்டரி அழகாக ரிமூவ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கேமராவில் போட்டுடலாம் பேட்டரியா. ஸோ நம்ம வந்து பின்னு பார்த்து போடணும். ஸோ அங்கே அந்தாண்ட சைடு 3 பின் இருக்கா? ஸோ அதனால இப்படி வச்சு. இப்போ இந்த பேட்டரிலையும் பின் இருக்கா காமி? ஆமாம். ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இப்படி பண்ணாலே க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கேமரா யூஸ் பண்ணாத டயத்தில் பேட்டரியை ரிமூவ் பண்ணி வைக்கணுமா, இல்லை பேட்டரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? பேட்டரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ரிமூவ் பண்ணியும் வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து லென்ஸை வந்து போடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லென்ஸ் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இப்படி இந்த பக்கம் டேர்ன் பண்ணி, இந்த பக்கம் ஸோ ரைட் சைடு டேர்ன் பண்ணி கழட்டணுமா? ஓகே. அங்கே இருக்கும். அந்த இடத்த தொட்டோன்னா நம்மளுக்கு வந்து சென்சார் அங்கே இருக்கும். ஸோ அந்த சென்சார் இருக்கிற இடத்துல நம்ம தொட்டால் பிளரியாக இமேஜ் தெரியும். ஸோ லென்ஸ்லையுமே வந்து 2 ப்ரொடெக்டிவ் கேப் கொடுத்துருப்பாங்க. ஓகே. பேக் ஃபஸ்ட்டு கைட்டிட்டு. சரி, கொஞ்சம் காமி. எது பேக்கு எது ஃப்ரண்ட்டு? பார்த்தாலே தெரியும். இப்போ இதை இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ஓகே, அதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? லென்ஸு சைடு, பேக் சைடு. ஸோ பேக் சைடை வந்து ரொட்டேட் பண்ணி தான் கழட்டணும். ரொட்டேட் பண்ணோன்னா ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாயிண்ட் இருக்கா? ஆமாம். கேமராவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் பாயிண்ட் இருக்கு. ஆமாம், இருக்கு. ஸோ இப்போ இந்த வெள்ளை கலர் பாயிண்ட்டையும் அந்த வெள்ளை கலர் பாயிண்ட்டையும் சேமாக இருக்கிற இடத்துல, ஸோ இப்போ இங்கே இருக்கா, அப்படியே அந்த இடத்துல ஓகே. அப்படியே நம்ம எதுவும் ரொட்டேட்லாம் பண்ண தேவை. இப்போ வந்து வேற பக்கமாக பண்ணோன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். அப்படியா? லைட்டாக டில் பண்ணோன்னா ஒரு சத்தம் கேட்கும். ஓகே ஓகே. சத்தம் கேட்டுச்சுன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி. கழட்டும் போது எப்படி கழட்டணும்னா, கழட்டும் போது லாஸ்ட்டாக சொல்லவா இல்லை இப்போ சொல்லவா? இல்லை சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம். கழட்டும் போது எப்படி கழட்டணும்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை அமுக்கிட்டாலே வர மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணலை. ஏன்னா அப்புறம் தெரியாமல் அமுக்கிட்டா கூட லென்ஸ் கீழே வந்துடும், ஸ்க்ராட்ச் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஓகே அமுக்கி இந்த பக்கமாக நம்ம டைட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கமாக லைட்டாக ஓகே. வந்து ஆக்சுவலாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே கேமரா வெளில வர மாதிரி இருக்கு. ஆனால் நீ பண்ணலாம் அவங்க நினச்சா, ஆனால் அப்படி பண்ணலை. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டா விழுந்துரும்ண்ணா. ஆமாம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டேர்ன் பண்ணணும். இப்படி இருங்க. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி டர்ன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு லூஸ் ஆகிடும். ஓகே ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து போட போது அந்த வெள்ளை பாயிண்ட் வச்சுட்டு அமுத்தி போட்டுடலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த 2 இடத்துல அமுக்கணும். டர்ன் பண்ண தேவையில்ல. சரி. அமுக்கி அப்படி பண்ணி ஓகே ஓகே. இந்த இடத்துல வந்து கை வச்சோன்னா என்ன மாதிரி பிளர் ஆகிடும். சரி, கை வைக்காத. நீனும் அதை கை வைக்காத, நானும் வைக்க மாட்டேன். அப்படி பண்ண தெரியும். ஸோ இப்போ வந்து
கிளாத் வச்சு துடைக்கணும். இப்போ வந்து பேட்ரி போடுறது, பேட்ரி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேட்ரி சார்ஜிங் பண்ணுறது, ப்ளஸ் அந்த மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா? ஆமாம். இஜெக்ட் பண்றது. ம். அது என்னது லென்ஸை இஜெக்டா? வெளியே எடுத்து அது என்ன ஸ்பெல்லிங்கு? EJECT. இஜேஇசிடியா? இஜெக்ட் பண்ணுறதா? ஓகே. அப்போ இஜெக்ட் பண்ணுறது மீனிங்கிறது இன்சர்ட் தானா? இன்சர்ட்டோட ஆப்போசிட். ஓகே. அப்போ வந்து ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் பண்ணுறது. இஜெக்ட் பண்ணுறதுன்றது ரிமூவ் பண்ணுறது. இஜெக்ட். ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ லென்ஸை போடுறதுன்றது என்னன்னு சொல்லணும்? போடுறதுன்னு தான் சொல்லணுமா இல்லை இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லணுமா? ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் இங்கே ஆன் இருக்கும். ஆ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து Canon 1500D. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி சொல்லுவோம். வெளிநாட்டில் வந்து Canon Rebel T7ன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஸோ ஒரே ப்ராடக்ட் தான். 3 பேர் இருக்குது மொத்தமாக. அப்படியா? நம்ம இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன்? Canon 1500D. இதோ இங்கேயே போட்டிருக்கோம். ஓகே. Canon 1500D இந்தியாவில் சொல்கிறது. அப்ராடுங்களில் ஏதோ ஒரு அப்ராட் நாட்டில் வந்து ரிபல் T7ன்னு சொல்லுவாங்க. இதே கேமராவா? ரிபல் T7ஆ? ரிபல் T7. சரி ஓகே ஓகே. இன்னொரு ஒரு நாட்டில் சரியாக தெரியல. ம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் இருக்கும். நம்ம வந்து ஆஃபில் தான் ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சரி. ஆன் பண்ணால் ஒரு சத்தம் இருக்கும். ஸோ ஆன் பண்ணால் லைட் எரியும். அப்புறம் நம்மளுக்கு வந்து மெனு வந்துடும். ஓகே. இந்த இடத்துல மட்டும் இதை கட் பண்ணிடுமா? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 மோட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 மட்டும்தான் மேனுவல், மீதி எல்லாமே ஆட்டோ. ஒன்று மட்டும் வீடியோ மோடு, அது ஒரே ஒரு வீடியோ மோடு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேனுவலில் வச்சோன்னா ஃபோக்கஸ் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ மேனுவல் ஆக்சுவலாக இது பேர் வந்து வியூ ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. வியூ ஃபைண்டரா? வியூ ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் நம்மளுக்கு சரியா தெரியலனா இந்த இடத்துல கரெக்டாக டர்ன் பண்ணி காமி. இந்த இடத்துல வந்து நம்ம கண்ணு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு பிரிசம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வந்து மேலே போய் அங்கே திரும்பி நம்மளுக்கு வந்து இமேஜ் வீடியோ இதில் வியூ ஃபைண்டரில் பார்க்க முடியாது. மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படியா? ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். இது பிகினராக வந்து நம்மளுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் தான் கரெக்டானது. நம்ம வந்து போக போக ஆனால் கன்ஃபார்மாக மேனுவல் கற்றுக்கினா தான் ஈஸியாக இருக்கும். ஈஸின்னு சொல்கிறத விட மேனுவல் கற்றுக்கணும். சரி சரி. அது வந்து மஸ்ட்டுன்னு சொல்கிற வர மஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். பிகினர் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து ஒரு சும்மானா ஃப்ளாஷ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே. இந்த இடத்துல இது வந்து ஃபோட்டோவுக்கு இல்லையா? மேனுவல், ஏவி, டிவி, ப்ரோக்ராம் மோட், ஆட்டோ ஃபோக்கஸ், நோ ஃப்ளாஷ், சிஏ, போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், நிறைய ஆப்ஷன் இருக்குது. லேண்ட்ஸ்கேப், க்ளோஸ் அப். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்னது யூஸ் பண்ணோம்? போர்ட்ரேட். நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோ எடுக்கும்போது. ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுட்டு ட்ரைபாடில் வச்சிட்டோம்னா நம்ம அந்த நவுண்டில் கூட நம்ம ஃபேஸை வந்து கவர் பண்ணோம். அப்படியா? அதுக்கு தான் அதோ இது. சரி ஓகே. ஒன்று இந்த மாதிரி கையால் இந்த சொருவை நவுத்தக்கூடாது. அதுவே இப்போ மேனுவலில் வைக்கிறேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா மேனுவலில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். சரி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். விண்டோவை ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணேன். இப்போ இங்கே இருக்குன்னா பிளரியாக இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் கீழே பண்ணுப்பா. பிளரியாக இருக்குது. இப்போ நான் லென்ஸை நவுத்த போது பாருங்க. ஆமாம். ஆட்டோ ஃபோக்கஸ். ஓகே. அதுவே எல்லா மோடியுமே என்னென்ன ரெசல்யூஷன். இப்போ வந்து இது ஒரு ஏஐ மாதிரி சும்மா சொல்கிறேன், ஏஐ மாதிரி வச்சுக்கணும்னா இப்போ அதுவே எல்லாத்தையுமே பண்ணிவிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியா? இப்போ மேனுவல்னா நம்ம தான் எல்லாத்தையும் செலக்ட். புரியுது புரியுது. ஸோ அப்போ நம்ம வந்து மேனுவல் வந்து வைக்கக்கூடாதுன்ற இங்கே செலக்ட் பண்ணும் பொழுது வியூ ஃபைண்டர் தெரியுதா? சரி. ஆமாம் ஆமாம் தெரியுது தெரியுது. ஓகே ஓகே. இதை தான் வியூ ஃபைண்டர் சொல்கிறியா? ஆமாம் தெரியுது. இந்த டிஸ்பிளேல பார்க்கறத விட இப்படி பார்த்தோன்னா ஈஸியாகவும் இருக்கும். இப்படி காமி.
இப்போ வந்து நான் வியூ ஃபைண்டரில் போய் பார்க்கறது. காமி அந்த ஃபோட்டோ காட்டு பார்ப்போம். இப்போ எடுத்தது தான். வியூ ஃபைண்டரில் போய் எடுத்தியா? சரி. சரிப்பா. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா எதில் வச்சுட்டு எடுக்கணும், எனக்கு வீடியோ எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தாப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்செட்டுக்கு முன்னாடி பண்ணோன்னா நாங்கள் வேணால் டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணுறோம். நாங்கள் இது வந்து என்ன அது பண்ண என்ன செட்டிங் வச்சு எடுத்தேன்? ஆட்டோ ஃபோக்கஸில். ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இப்போ 3 எடுக்கிறோன்னா வந்து நம்மளுக்கு வந்து லென்ஸ் வந்து பெருசாக தேவை. அது மட்டும் இல்லாமல் லென்ஸு வந்து லைட்டாக ஷேக் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளுமா. சரி, இப்போது நம்ம செட் பண்ணணுமா ஹொரிசாண்டலாக வெர்டிகலான்னு சொல்லிட்டு? ஆமாம், நம்மளுக்கு வரப்போது வந்து இந்த மாதிரி தான் வரும். நம்ம தான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும் போது இந்த பக்கமாக வச்சு தான் எடுக்கணும். அப்படியா? போதுமே வீடியோஸ் எடுக்கும் போது நம்ம இஷ்டம், இப்படியும் எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம். ஓகே. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும் போது இப்படி தான் உனக்கு வந்து இன்கேஸ் வந்து எடுக்கணும்னு இல்லை, ஆனால் இப்படியும் எடுக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப் வேணும்னா இப்படி எடுக்கணுமா? இப்போ இதுவும் ஒரு ஃபோட்டோ. இப்போ இது வந்து நான் வந்து அந்த சைடில் தான், அதான் வெர்டிகலா. சரி சரிப்பா. இப்போ எனக்கு நான் என்ன சொல்லித்தர, வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து இப்போ குக்கிங் வீடியோ போட போகிறேன். குக்கிங் வீடியோ போடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாப்பா. சரியா? இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த பேக் ஒன்று எவ்வளோப்பா அந்த பேக் போட்டேன்? 540. ஸோ இந்த கேமரா நம்ம வாங்குறது பெருசு இல்லை இல்லையா, அதை வந்து கேர்ஃபுல்லாக வைக்கிறதுக்காக. இதுவா கெனானோடைய ஒரிஜினல் பேகாம், 540. இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணார். எதில் ஆர்டர் போட்டேன்? ஃப்ளிப்கார்ட்டில் போட்டான். ஸோ ஒரு 2 டேஸ் ஆச்சா வர்றதுக்கு? 2 டேஸில் இந்த பேக் வந்தது. வேறு ஏதோ போட்டியாப்பா ஆர்டரு? மெமரி கார்டுமே தனியாக தானே போட்டேன்? அதை காமி. ஸோ மெமரி கார்டு வந்து தனியாக தான் ஆர்டர் போட்டான். அது எவ்வளோ ரேட்டு? 900. 980 இல்லை 64 ஜிபியில் காமிப்பா. சாண்டிஸ்கில் எக்ஸ்ட்ரீம் இப்போ வந்து 3 இருக்குது மொத்தமாக. ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு கிரே மாதிரி கலரில் இருக்கும். ரெண்டாவது இது நம்ம வச்சுருக்கிறது லாஸ்ட் ஒன் வந்து கருப்பு கலரில் இருக்கும். அதுதான் சூப்பர், செம ஸ்ட்ராங், ரொம்ப ரகடாக இருக்கும். கல்லில் போட்டு தண்ணியில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இதுவுமே தண்ணியில் போட்டால் ஒன்றும் ஆகாது. ஆனால் ரொம்ப ஸ்க்ராட்ச் போட்டோன்னா வீணாயிடும். அப்படியா? அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெறும் 600 தான். ஆனால் அது வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு இல்லை. 32 ஜிபியில் இருந்தது இதுவே. ஆனால் அது வந்து ஏதோ 690 கிட்ட வந்துச்சு. ஓகே, கொஞ்சோண்டு ரேட் டிஃபரன்ஸ். ஆனால் அது 32 ஜிபி, அப்படியே டபுள் மடங்குன்றதுனால இதை போட்டேன். ஓகே தான். ஸோ இது வந்து 64 ஜிபி இருக்குதோ அவ்வளோ ஸ்பீடும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்பேஸ் அக்குமுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பீடுமே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் தம்பி. 128 ஜிபியில் தான் இருக்கிறதுலே பெருசு. 128 ஜிபியா? நீ ஏன் அது பர்ச்சேஸ் பண்ணல? எவ்வளோ அது? அது வந்து 3000 கிட்ட வந்துச்சு. 128 ஜிபி வந்து 3000 கிட்ட வந்து தான். 1500. இந்த தேர்டாக ஒன்று சொன்னியே, ஏதோ க்ரீனாக இருக்கும், ரகடாக இருக்கும், க்ரீன் கலரில் கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது, தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னியே, அது எவ்வளோ ப்ரைஸு? ஓ, அதுதானா? ஸோ அதுதான் 128 ஜிபியா? ஓ, 64 ஜிபியே 1500 தானா? சரி, ஓகே. இந்த சாண்டிஸ்கில் அவர் வந்து 64 ஜிபியில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. இதனுடைய ப்ரைஸ் வந்து 850. இல்லைப்பா, 890 ருபீஸு. நான் வந்து 900 கொடுத்தேன் அந்த தம்பிக்கு. இப்போ நம்ம வந்து டீல் இருக்கும் போது வாங்கலாம். இப்போ வந்து இதே கேமரா வந்து நம்மளுக்கு நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்? 34. நம்ம வந்து அதான் 34,990 ருபீஸ். அதான் நான் வந்து 35,000 கொடுத்தேன் அவர்கிட்ட. கேமரா இதுக்கு மட்டுமா? ஆமாம், அதுக்கு மட்டும் 35,000 கொடுத்தேன். இது கரெக்டாக
கரெக்டாக 35,000 வாங்கினேன். 10 ருபீஸ் இருக்குதுன்னு சொன்னார். சரிப்பா வச்சுக்கோன்னு சொன்னான் தம்பிக்கிட்ட. இதே கேமராவை நீ ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தோன்னா 41K ஆயிடுச்சு. 41Kவா? முன்னாடியும் அப்படிதான் இருந்தது. நம்ம வந்து டீல் போகும்போது நம்ம வாங்கினோம். டீல் அப்படின்னா அதான் ஃப்ளிப்கார்ட் நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க. ஓகே. ஸோ இவன் வந்து ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் போல். அதனால் வந்து 41,000 இருக்கக்கூடிய கேமரா வந்து 35,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். இப்போ வந்து 41Kக்கு இருக்கு. இப்போ வந்து இதே தான் இந்த கெனான் 1500 வந்து காமிக்கலாம். சரி சரி. டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து 41,000 போல் இருக்குது. மெமரி கார்டு போடாமல் நம்மளால கேமரா யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து புரியுது. அதுவே சொல்லும் கார்டின் கேமரான்னு. ஓகே. எடுக்க முடியாது. காமி டிஸ்பிளேவில் நோ கார்டு இன் கேமரா. ஓகே. ஓகே. அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெமரி கார்டு இல்லாமல் கேமரா வந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மெமரி கார்டு வந்து 32GB. அப்படியா? ஆமாம். நான் வந்து ஏற்கனவே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸில் 13 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அந்த கேமரா வந்து ஆனால் உண்மையிலேங்க சூப்பராக இருக்கும். அதுவும் கெனான் தான். கூலிக்ஸா? அப்படியா? சரி ஓகே. அது ஏதோ கூலிக்ஸ்ன்னு சொல்கிறான், டிகான்னு சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரில. எனக்கு அந்த கெனான் மட்டும் தான் தெரியும். ஆனால் நாங்கள் வந்து அதை சர்வீஸ் பண்ண போகும்போது அந்த கெனானுக்கு தான் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கொடுத்தோம். இல்லைப்பா அதில் கெனான் எழுதியிருந்த மாதிரி தான் நான் கவனித்தேன். நிக்கான். அந்த நிக்கானுக்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுத்தோம். பேட்டரிலாம் 2 தடவை மாற்றி பார்த்தோம். பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது வந்து இதுவாகிடுச்சு. எப்போலாம் இவன் குழந்தையா அதை எடுத்து போட்டு ஏதோ பண்ணிகிட்ருப்பான். அது ஒரு வழியாக மேலே முடிச்சாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம யூடியூப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால சரி ஓகே. என்ன ஆனால் நம்மளுக்கு ₹1 கூட அதில் எதுவும் இது பண்ணலைங்க. சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு எதுவும் வரல. 1000 கூட வரல. இருந்தாலும் பரவாயில்ல. புள்ள ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறான். சரி பண்ண போகிறான்னு விட்டுட்டேன். இது வந்து ஃப்ளாஷு. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது ஆட்டோ ஃபோக்கஸில் தான். மேனுவல்லாம் வந்து மேனுவல் நான் போய்க்கிறேன். ஏன் மேனுவல்? வீடியோனா மேனுவல் போயிடணுமா? இல்லை. இப்போ வந்து இங்கே ஃப்ளாஷ் பட்டன் அமுக்கணும்னா நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகும். சரி. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஷில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்லலாம் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோன்னா தானாகவே ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகிக்கும். அப்படி நம்மளுக்கு ஃப்ளாஷ் வேணாம் அப்படின்னா ப்ரோக்ராம் மோடுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு அப்புறம் ஃப்ளாஷ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும். அதுவுமே ஆட்டோ ஃபோக்கஸ் தான். ஆனால் ஃப்ளாஷ் வராது. ஓகே. ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுவே தானாக ஓப்பன் ஆகிடுதுல்ல. அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் தான் ரெண்டுமே. ஆட்டோ ஃபோக்கஸில் ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ்லேயே ஃப்ளாஷ் ஆஃப்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா? அதுதான் நீ என்கிட்ட சொல்கிற. இப்போ இங்கே இருக்கிற இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாமே ஆட்டோ. ஓகே. இந்த இது ப்ரோக்ராம் மோடுலேருந்து மேனுவல் வரைக்கும் எல்லாம் அது அவங்களே வந்து குறிச்சிருக்காங்க. ஸோ இங்கிறது ஒரு மாதிரி வருதுல்ல, இதெல்லாம் மேனுவல். ஆனால் வெறும் லெட்டர் மட்டும்தான் இருக்குது போல். எம் மேனுவல், பின்றது ப்ரோக்ராமா, டிவின்றது அது வந்து அப்படியே டிவி, ஏவி. அப்படி நம்ம கேமராவில் வந்து ஏஎஃப் மோட், எம்எஃப் மோடுன்னு இருக்கும். கிட்ட காமியாத ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஆனு ஆஃபு ஸ்டெபிளைசர்னு இருக்கே. அதான் ஸ்டெபிளைஸ் பண்ண. இப்போ ஒரு மூவி எடுக்கிறோன்னா கொஞ்சமாவது ஸ்டெபிளாக இருக்கணும். இப்போ வந்து ஃபோனில் ரொம்ப ஜூம் இன் பண்ணிட்டு ஸ்டேபிளா, அதுதான் ஸ்டெபிளைசர்னு சொல்கிறோம். இப்போ ஃபோன்லேயே ரொம்ப ஜூம் இன் பண்ணிட்டு லைட்டாக இப்படி நோத்தணும்னா நம்மளுக்கு தெரியறது வந்து ரொம்ப நவுந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெபிளைசர் ஆனால். சரி ஓகே. இப்போ வந்து மேனுவல்லாம் வந்து இப்போ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டோன்னா இந்த லென்ஸ் வந்து தானாகவே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம மேனுவலில் பார்த்தோம்னா இது வந்து நம்ம தான் ஊற்றணும் லென்ஸு. அப்போ மேனுவல் வைக்கக்கூடாது, ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுக்கணும். கரெக்டா? அப்படி இல்லை, நம்ம கம்ஃபர்டபுளுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஓகேவாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல்லாம் இது வைக்கணும். ப்ரொஃபஷ்னல்லாம் வந்து மேனுவல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே செட்டிங்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். நம்மளாம் பிகைனர் தான், இப்போ தானே வாங்கியிருக்கோம். நம்மளாம் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸே சரியாது. எனக்கு இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. எனக்கு இப்போ
நான் வீடியோ எடுக்கணும், குக்கிங் வீடியோ எடுக்கணும். அந்த குக்கிங் வீடியோவுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துரு, அவ்வளோதான். நான் வந்து இப்போ எப்படி வீடியோவுக்கும் அது மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா? அதெல்லாம் தேவையில்லல்ல, அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துரு. இந்த வீடியோன்னு இந்த கேமரா மாதிரி ஒரு ஆமாம், இதோ இருக்குது கேமரா மாதிரி. கிட்ட காமி. இங்கே நிறைய பட்டன் இருக்கலாம், அதெல்லாம் சொல்லித்தரேன். சரி, இந்த கேமரா மாதிரி ஒன்று இருக்குது. இதை வந்து நான் இதுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஒயிட் கலராக இருக்குல்ல, அதுக்கு நேராக வச்சுக்கணும். சரி, வச்சுக்கிட்டேன். அதிலேயே கூட இருக்கட்டும் எனக்கு அப்படியே, ஏன்னா நான் ஷூட் பண்ணும்போது அப்படியே வச்சுக்கிறேன். சரி, வச்சுட்டேன். எனக்கு இன்னொரு டவுட்டு, நான் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இந்த செட்டிங் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நான் கேமரா ஆன் பண்ணோம், செகண்ட் இதை பண்ணோம், கரெக்டா? அடுத்து சொல்லித்தா. இப்போ வந்து இப்போ நம்ம நிறையா இருக்குமா நான் சொல்லிட்டு. இப்போ நான் ட்ரை பண்ணல, இதை எப்படி செட் பண்ணுறது? அதுக்கு ட்ரை பண்ணல, அதெல்லாம் செட் பண்ணி காமிக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்லித்தா. இப்போதைக்கு நான் பேசிக்காக நான் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லிவிடு, சரியா? இப்போ நான் வந்து கேமரா வரேன், எங்கே ஆன் இருக்குது? இதோ இருக்குது. கேமராவை இப்படி ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இருக்குன்னு வச்சு. சரி, இரு ரொம்ப ஹார்டாக பண்ணாத, அவசரப்படாத. இப்போ வந்து நான் செட் பண்ணிடுறேன். இந்த ஒயிட் கலரில் கொண்டு வந்து வச்சுட்டேன். சரி, முடிஞ்சு போச்சு 2 விஷயம். 3வது, இதை வந்து அப்படியே ட்ரைபேடில் இந்த பொசிஷன்லேயே வச்சுருவேன் நான். வச்சுட்டு தான் ஆன் பண்ணேன். ஓ, வச்சுட்டு பிறகு தான் இதெல்லாம் நான் பண்ணோம். சரி சரி, வேணா பண்ணி காமிக்கிட்டா எப்படி என்ன பண்ணோன்னா, ஃபோனை மட்டும் எடுத்துருக்கையில் கேமராக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி. இப்போ வந்து நீ ட்ரைபேடில் செட் பண்ணுறது எனக்கு சொல்லித்தர. நான் யூஸ்வலாக மொபைலில் இருக்கிறது அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அவன் தான் ரிமூவ் பண்ணான். இப்போ இதோ இருக்குது ஸ்க்ரூ. ஓகே, இந்த ஸ்க்ரூ வச்சு ஆக்சுவலாக லென்ஸு எடுத்துகிட்டு தான் பண்ணணும். அப்படியா? சரி, லென்ஸு எடுத்துரு. ஸோ இந்த இடத்த அமைக்கி இந்த பக்கமாக டர்ன் பண்ணால் லென்ஸ் வந்துடும். சரி, இங்கே போடணும். நான் அதை ஒரு முறை செஞ்சு பார்த்துக்கிறேன். அதை போடணும்னு அவசியம் இல்லை, நான் போடுறேன். சரி, போடு. நீ சேஃபாகவே வச்சுக்கோ. ஸோ கீழே இடத்துல அந்த மட்டும் இங்கேயும் பார்த்துட்டு இப்படி வச்சு டர்ன் பண்ணு. சரி, இந்த டேக் வந்து மாட்ட வேணாம் தான் இருந்தோம். கழுத்தில் மாட்டினா ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா இது ஆனால் இப்போ ரொம்ப டேக், அந்த டேக் வேணால் கழட்டிடா. அக்கா திட்ட போகுது. சரி, ஏன்னா அந்த டேக் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். சரி, வந்து நம்ம ஆட்டி பார்த்து ஏன் இவ்வளோ இது பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ஒன்றும் ஆகலையா? ஸோ இப்போ நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை எனக்கு ஹைட் பண்ணுறதுலாம் தெரியும், விட்டுரு. ட்ரைபேடை வந்து ஹைட் பண்ணி நான் கரெக்டாக பார்த்துக்குவா. என்னாச்சு? மெமரி கார்டு போடலையா? ஸோ மெமரி கார்டு, பேட்ரி எல்லாத்தையும் போட்டு. ஆனால் கண்டிப்பாக லென்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க முடியாது. லென்ஸ்லாம் கழட்டி தான் போடணும். இன்னொன்று, இந்த டேக் கூட எடுத்துடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீடியோலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி கஷ்டமாக அது வேறு கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கு டேக். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மேலே எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும். ஆனால் பார்த்து தெரியும், இப்படி ஊந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்படியா? டிஸ்பிளே போயிடும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பெட்டில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் புரியுது. இல்லைன்னா ஆடாது. ஆமாம், ஃப்ளாட்டாக வச்சா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எடுத்துரு. இது எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ கூட போட்டுருக்கு. டேகா? அதுக்கப்புறம் நீ சொல்லு டேக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போதைக்கு விட்டுரு. டேக் நிறையா மூடு இருக்குமா? இப்போ நைட் போர்ட்ரேட், ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸு, க்ளோஸ்அப்பு, லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்டு. நான் என்ன வைக்கணும்னு சொல்லு. கிரியேட்டிவ் ஆட்டோ, ஃப்ளாஷ் ஆஃபு, ஆட்டோ ஃபோக்கஸு, ப்ரோக்ராம் மோடு, ஷட்ரு ப்ரையாரிட்டி ஏஇ, அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி ஏஇ, மேனுவல். நம்மளுக்கு வந்து கேமராவில் முக்கியமானது அப்பர்ச்சர், ஷட்ரு ஸ்பீடு, ஃபோக்கஸு.
இது 3 தான் ரொம்ப முக்கியம். இது 3 நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா கேமராவை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போதெல்லாம் இதோ இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும். இதை அமுக்கணும்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எது கட்டு? இதை வந்து இதுவா? சரி, ஓகே. இங்கே ஒரு பட்டன் இருக்கு. இப்போ எப்படி இப்போ நம்ம இப்படிலாம் எடுக்க போது இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு லென்ஸை வந்து ஒரு கையில் பிடிச்சிடணும். சரி. இது பண்ணுறதுக்கு லென்ஸை பிடிச்சிட்டு இந்த ப்ரீவியூவில் பார்த்து பண்ணணும். வச்சு கண்ணை இந்த இடத்துல வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். சரி. ஆட்டோ ஃபோக்கஸில் மேனுவல்லாம் இருக்கும்போது லைட்டாக அமுக்கணும்னா நம்மளுக்கு வந்து லென்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி. பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை? ஸோ இப்போ வீடியோ எடுக்கணும்னா அது இங்கே இருக்குல்ல ஒரு பட்டன், அதை அமுக்கணும். எது? கையெடு. இதுவா? சரி. இப்போ நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் வச்சிடுறேன். இந்த ஒரு மாதிரி ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்க அந்த ஒரு பாக்ஸில். ஓகே. இந்த பாக்ஸில் வந்து என் ஃபேஸ் இருக்கணுமா? இருந்ததுன்னா நீ என்ன உன்னோட மூஞ்சை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இல்லை. ஃப்ளிப் ஸ்க்ரீனா? அது எப்படி? அது வந்து அது இங்கே இருக்கிற ஸ்க்ரீனு இப்படி வரும் இந்த பக்கம். அப்படியா? சரி. அது என்ன தனியாக வாங்கணுமா? வாங்க தேவையில்ல. அது இருக்கிற மாதிரி கேமரா பார்க்கணும். அப்படியா? சரி. இப்போ நான் இப்படி வச்சிடறேன்ப்பா. வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எதுவும் பண்ணலன்னா ஆஃப் ஆகிடும். அப்புறம் நம்ம தான் இந்த 30 செகண்டுக்கு அப்புறமா எதுவுமே பண்ணலாம் ஆஃப் ஆகிடுமா? எதுவுமே பண்ணல. வீடியோ எடுக்க போதெல்லாம் ஆனில் இருக்கும். ஆனில் இருக்குமா? அதுதான் கேட்குறேன். இந்த டிஸ்பிளே பட்டன் அமுக்கணும்னா ஆன் ஆகும். சரி சரி, ஓகேப்பா. இப்போ நான் கேமரா வந்து இங்கே இந்த பார் ஷூட் பண்ண போகிறேன். அதனால் இங்கே ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? திரும்ப ஆஃப் பண்ணும்பொழுது இதே பண்ணிடணுமா? ஓகே ஓகே. இது மட்டும் இன்றைக்கி எனக்கு சொல்லி தந்திருக்க. சரியா? நான் வந்து இன்றைக்கி ஏதாவது குக்கிங் வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் டீச்சிங். கை கொடு. தேங்க்யூ. முடிஞ்சுதா? அவ்வளோதானே? வேறு எதுவும் இல்லை. சரி. இதுக்கப்புறம் வந்து நான் இங்கே கேமரா ஆஃப் பண்ணிடணும். சரியா? இப்போ மெமரி கார்டை எடுத்து நான் வந்து அதை சிஸ்டமுக்கு போட்டு அதையும் வேணா காமிக்கிட்டா? இப்போ வேணாம், அது எனக்கு தெரியும். போயிட்டு ஸோ மெமரி கார்டை நான் வந்து ரிமூவ் பண்ணி சிஸ்டமில் போட்டுட்டு நான் வந்து ஃபைலை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி நான் அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். கரெக்டாக? ஓகே. தேங்க்யூ மை டியர் சைல்டு. தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்போர்ட்டர்ஸ். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அலப்பறை சேனலை. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.